ஒரு அன்புரை வழங்குவதற்காக முதலாவதாக திருமதி பத்மபிரியா ரவி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த குடும்பத்தின் சார்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் குடும்பத் தலைவர் திரு பாரிவேந்தர் ஐயர் அவர்களுக்கு என்னோட பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று வந்து அந்த அனைவரும் அவரோட பேர குழந்தைங்க எல்லாம் அவரை பற்றி தாத்தாவாக ரொம்ப அழகாக சித்தரித்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவரை பற்றி சொல்லியிருந்தாங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒருத்தரோட பர்செப்ஷன் இதில் நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அவ்வளோ அழகாக அவர் ஒவ்வொரு பேர குழந்தைங்களோட லைஃப்பையும் எவ்வளோ தூரம் ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு கைடிங் ஃபோர்ஸாக இருந்திருக்காரு. அதே சமயம் அவங்களோட அவரோட எப்போவுமே அவர் மற்றவங்களுக்கு அவரோட பேர குழந்தைங்க எல்லாருக்குமே ப்ரீச் பண்ணுறது ஒன்று என்னென்னா, பி த பெஸ்ட் வேர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்கள் எப்படி இருக்கியோ அப்படியே வளரணும்னு சொல்லி தான் அவர் எப்போவுமே அவங்களோட பேர குழந்தைங்க எல்லாருக்குமே ப்ரீச் பண்ணுவார். அப்படி தான் அவங்க எல்லாருமே வளர்ந்துருக்காங்க. பார்க்க ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு மருமகளாக நானும் எங்கள் மிஸ்ஸஸ் மணிமங்கை சத்யநாராயணன் நாங்கள் 2 பேருமே ஒரு விஷயத்தை இன்றைக்கி ரொம்பவே பெருமையாக சொல்கிறோம். இது இன்று நேற்று நடந்ததில்லை. எங்களுக்கு எனக்கு திருமணமாகி 34 வருடம் முடிய போகுது. ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு வரும்போது நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு குடும்பத் தலைவரை தான் நான் பார்த்தேன். நாங்கள் அவங்க அங்கிள் தான் கூப்பிடுவோம். ரொம்ப வித்தியாசம். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு நார்மலாக ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டில் வந்து யூஸ்வலாக ஒரு மருமகளாக போகும்போது நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், எப்படி ரொம்ப பக்குவமாக நடந்துக்கணும் அந்த விஷயத்தெல்லாம். ஆனால் அங்கே ஒரு விஷயத்தை ரொம்ப அதிசயமாக பார்த்ததுன்னா, என்னோட மாமனாராகிய திரு பாரிவேந்தர் ஐயாவும் இருக்கட்டும், மாமியாராகிய ஈஸ்வரி அம்மாவளும் இருந்துக்கட்டும், எங்களை 2 பேரையும் மகளாக தான் பார்த்தாங்க. அது நான் சும்மா இன்றைக்கி மேடைக்காக நான் சொல்லலை, அது உண்மையாகவே ஒரு பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம். அவங்க 2 பேரும் எங்களுக்கு வேண்டிய எல்லா ஒரு நல்ல விஷயங்களாக இருந்தாலும், ஒரு நல்ல அட்வைஸாக இருந்தாலும், ஒரு தாய் தகப்பன்கிட்ட எப்படி ஷேர் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் அவங்கக்கிட்ட போய் நாங்கள் சொல்லுவோம். ரொம்ப அன்பாகவே எங்களை கவனித்தார்கள். அதுவும் ஒரு பெண்ணாக நான் இந்த விஷயத்தை இன்றைக்கி சொல்லணும். ஏன்னா நிறையா இன்றைக்கி பெண்கள் வந்திருக்கீங்க. 34 வருஷத்துக்கு முன்னாடியே பெண்கள் சுதந்திரம், அவங்களோட ஐடென்டிட்டி எங்கேயும் போகக்கூடாதுன்னு நினச்சவர் எங்கள் அங்கிள் பாரிவேந்தர் ஐயா அவர்கள். ஏன்னா எப்போவுமே எங்ககிட்ட ஒன்று சொல்லிகிட்டே இருப்பார், வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது, அதை போய் கவனிங்க, இதை கவனிங்க, பெண்களால் நிறைய சாதிக்க முடியும், ஏன் நீங்கள் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூட எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணி எங்களை வந்து ஓரளவுக்கு எங்களை இந்த நிலவைக்கு நாங்கள் இருக்கிறோன்னா முக்கிய காரணம் எங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தவர் அவர் தான். அதே மாதிரி தான் என்னோட மாமியார் அவர்களும். நான் கல்யாணம் ஆகியும் எங்களோட பிஜியை நான் கண்டினியூ பண்ணேன். ஏன்னா நான் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதே சமயம் எந்த ஒரு விஷயத்திலையும் நெகட்டிவாக எதுவும் சொல்லவே மாட்டாங்க. எப்போவுமே எங்களை என்கரேஜ் பண்ணி பாசிட்டிவாகவே கொண்டு போவாங்க. அதுவும் முக்கியமாக ஒரு பெண்ணாக நான் அது ரொம்ப பெருமையாக என்ன சொல்கிறேன்னா, நம்ம சொசைட்டியில் ஒரு பெண்கள் முன்னேறத்துக்கு அவங்க வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறாங்கன்னு ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப அதிசயமாக பார்த்தது. இந்த வீட்டில் அவங்க வீட்டில் இருக்க எல்லா ஆண் மக்களும் பெண்களை ரொம்ப மதிக்கக்கூடிய ஒருத்தவங்க. பெண்கள் ஆகிய எங்கள் எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டின்னு ஒரு விஷயத்தில் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஈக்குவல் பொசிஷனை கொடுத்து, அவங்க 2 பேர குழந்தைங்களும் அவங்கள பற்றி ஒன்று சொன்னாங்க. எல்லாத்துக்கும் அவங்கக்கிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க, டிபேட் பண்ணலாம். அதே மாதிரி நாங்கள் எல்லாருமே அவர்கிட்ட உட்காந்து கேஷுவலாக டிபேட் பண்ணலாம். இதுதான் பேசணும் பேசக்கூடாதுன்னு எந்த கட்டுப்பாடும் இல்லை. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு டிபேட் எப்போவுமே எங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே. அந்த மாதிரி தான் நாங்கள் அந்த சூழ்நிலையில் தான் நாங்கள் எல்லாம் வளர்ந்தோம். இது ஒரு பதிவுகளாக நான் இன்றைக்கி இதை ரெக்கார்ட் பண்ண விரும்புகிறேன். ஸோ நான் கேட்டுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி அந்த சிலையை அவர் கையால் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ரொம்ப பெருமைக்குரிய ஒரு நிகழ்வு இது. அது ஒரு சிலையாக வான் உயர்ந்து நிற்கிற சிலையாக நான் பார்க்கல. ஒரு மனிதர் எவ்வளோ தன்னை உயர்த்தி எவ்வளோ ஒரு உயரத்தை நம்ம அடைய முடியும் அப்படின்னு காமிக்கக்கூடிய ஒரு டெஸ்டிமோனியாக தான் இதை நான் பார்க்குறேன். அது ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் ஃபேக்கல்ட்டிஸாக இருந்தாலும், ஏன் நம்ம நேஷ்னல் ஹைவேஸில் போகக்கூடிய அத்தனை பேரும் அந்த சிலையை பார்க்க முடியும்.
அவங்க ஒவ்வொரு மனதிலையும் நிறைந்து இருக்கிறது ஒரு விஷயம் என்னன்னா, இப்பேற்பட்ட ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காரு, சாதனையாளர்கள், எப்படி சாதனை படைத்திருப்பாரு, எவ்வளோ உழைப்பு இருந்திருக்கும், எவ்வளோ ஒரு சாக்ரிஃபைசஸ் இருந்திருக்கும், ஒரு கடின உழைப்பு எப்படி இருந்திருக்கும்னு ஒரு எக்ஸாம்பிளாக அவர் இன்னைக்கு நம்ம முன்னாடி நிற்கிறாரு. அந்த மாதிரி தான் அந்த சிலையை நான் பார்க்குறேன். அதே சமயம் அவரோட பேர குழந்தைகளும் அவரோட மகன்களும் நாங்கள் எல்லாருமே அவரோட வழி சென்று எங்களால் முடிந்த அளவு மக்களுக்கு ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலும் எங்களால் முடிந்த அளவு நாங்கள் எங்களோட பொசிஷனை, எங்களோட உழைப்பை நாங்கள் கொடுப்போன்னு நம்பிக்கை கூறுறோம். Once again, I thank you all for giving me this opportunity, and I wish you a very long and very happy life. Thank you all. பெண் சுதந்திரம் என்பதை வெறும் மேடை பேச்சாக அல்லாமல் அதை வாழ்வியலில் எப்படி கடைபிடித்தார் என்று நமது மாண்பமை வேந்தரையா அவர்களை குறித்து அம்மா அவர்கள் சொன்ன அந்த வரிகள் உண்மையிலேயே நெகிழத்தக்கவை. அம்மா அவர்களுக்கு உங்களின் பலத்த கைத்தட்டலோடு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.